கொஞ்சம் லிமிட்டடாக செலக்டடாக கேஸ் லாஸோட கனெக்டடாக உள்ள லீகல் மேக்ஸஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஜென்ரலாக லீகல் மேக்ஸிம்ஸ் அப்படின்னா லீகல் ஐடியா, டாக்ட்ரின் ஆர் ப்ரப்போசல் ஜென்ரலி எக்ஸ்ப்ரஸ்ட் இன் லட்டின். லீகல் மேக்ஸிம்ஸ் எல்லாமே லத்தின் மொழியில் தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஆப் இனிஷியோ. ஆப்னாலே ஃப்ரம்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆப்புங்கிற ஸ்டார்ட் ஆகிற எல்லா மேக்ஸிம்ஸ்லையும் ஆப்புக்கு ஃப்ரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆப் இனிஷியோனா ஃப்ரம் த வெரி பிகினிங் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப் இனிஷியோங்கிற வேர்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக? கான்ட்ராக்டு, மேரேஜஸ்ஸு, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதில் எல்லாம் பண்ணுவோம். நமக்கு ஜென்ரலாக தெரியும் மைனர் கான்ட்ராக்ட் எல்லாமே வாய்டு. அந்த மைனர் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி வர்ற எல்லா டிரான்சாக்ஷனும் என்னது? வாய்டு ஆப் இனிஷியோ அப்படின்னு தெரியும். இப்போ இதில் ஒரு கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ்குமார் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ட்ரினிட்டி ஹவுஸ் பில்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது 2016 6 SCC பேஜ் நம்பர் 46 ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதில் என்னென்னா அப்பலண்ட் பர்ச்சேசர். இவர் என்ன பண்ணுறாரு? கிளைமிங் காம்பன்சேஷன் அண்டர் லேண்ட் அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸில் இவர் காம்பன்சேஷன் கேட்குறாரு. ஆனால் ஒரிஜினலி த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு புவர் ஃபார்மர்ஸ். அந்த புவர் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னியை எக்ஸிக்யூட்டட் இன் ஃபேவர் ஆஃப் ஒன் மிடில் மேன். அந்த மிடில் மேன் என்ன பண்ணுறாரு? வித்தவுட் நாலேஜ் ஆஃப் த ஒரிஜினல் ஓனர்ஸ் அண்ட் கான்ட்ரரி டு த அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ரரி டு த ஆத்தரைசேஷன் ஆஃப் அ பவர் ஆஃப் அட்டார்னி அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதாவது அப்பலண்ட் பர்ச்சேசருக்கு ஒரு சேல் டீடை ஃப்ராடுலண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. பவர் ஏஜெண்ட்டுங்கிற கெப்பாசிட்டியில் சேல் டீடை கொடுத்துட்றாரு. ஆனால் பவர் ஆஃப் அட்டார்னியில் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணலை, அந்த டீடில் இல்லை. அப்போ அது என்ன ஆச்சு? அந்த சேல் ஃப்ராடுலண்ட் சேல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ராடுலண்ட் சேல் டீடை வச்சு அப்பலன் வாங்கிடுறாரு. அவர் தான் பர்ச்சேசர். இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்டை அக்யர் பண்ணுறாங்க. அதாவது ரெஸ்பாண்டன்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு ஹவுசிங் சொசைட்டிஸ் கட்டுறதுக்காக அந்த பில்டிங்கை அக்யர் பண்ணுறாங்க. ஸோ அவர் அப்பலன் பர்ச்சேஸ் என்ன பண்ணுறாரு? அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் லேண்ட் அக்விசிஷன் ஆக்டில் ஒரு நோட்டீஸு ரிசீவ் பண்ணிடுறாரு. அப்போது சேல் டீடு இல்லீகல் அண்ட் வாய்டு. ஏன்னா அது ஃப்ராடுலண்ட், கான்ட்ரரி டு த, ஏன்னா ஆத்தரைசேஷன் கிடையாது. அப்போ அங்கே சேல் டீடே என்ன ஆயிடுச்சு? வாய்டு ஆயிடுச்சு. அப்போ அந்த இல்லீகலாக இருக்கிற ஒரு சேல் டீடை பேஸ் பண்ணி அந்த பர்ச்சேஸ் பண்ணுறாருல, அதுக்கப்புறம் வர்ற டிரான்சாக்ஷன் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அடிப்படையிலே அடிபட்டு போச்சு. அதுதான் இந்த கேஸில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ராஜசேகர் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ட்ரினிட்டி ஹவுஸ் பில்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிப்போர்ட்டட் இன் 2016 6 SCC பேஜ் நம்பர் 46. இன்னொரு கேஸில் இதோட கனெக்ட் ஆகுது வாய்டு அபினிஷியோவுக்கு. 1998 8 SCC 559 டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வெர்சஸ் கோச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அண்ட் அனதர். இந்த கேஸில் என்னென்னா ஒரு பார்ட்னர்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் இருக்குது. அதோட பார்ட்னர்ஸ் என்னென்னா என்டர்ட் இன்டு அன் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இதுக்கிடையில் என்னென்னா அந்த பார்ட்டிஸ்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. ஸோ பார்ட்னர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சூட்டை இனிஷியேட் பண்ணுறாரு இன் அக்கார்டன்ஸ் வித் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். ஆனால்
அந்த பார்ட்னர்ஷிப் firm வந்து unregistered. அப்போது செக்ஷன் 69 2 and 3 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து என்னென்னா ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஃபர்ம் வந்து ஒரு சூட்டை இனிஷியேட் பண்ணுறதுக்கு பார் பண்ணுது. அப்போ ஸ்டெச்சூட்டரிலி அது வந்து பார்டு. அப்போ அன்ரெஜிஸ்டர்ட் ஃபர்மில் ஏற்கனவே பார் ஆயிடுச்சு, அந்த ஃபர்ம் வந்து ஒரு சூட்டை போட்டால் அது நிற்குமா? அப்போ அந்த சூட்டை என்ன ஆகுது? வாய்ட் ab initio அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா செக்ஷன் 69 2 and 3 என்ன சொல்லுதுன்னா, bar of institution of suit by unregistered firm or on behalf of it against the third party. The Supreme Court என்ன சொல்லுதுன்னா, அப்போ the suit filed by the unregistered partnership firm is void ab initio. As per section 69 2 and 3 of partnership act படி இந்த unregistered partnership firmக்கு has no right to enforce a right arising from a contract shall be instituted in any court by or on behalf of a firm against any party unless the firm is unregistered. அப்போ அந்த சூட் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஃபர்ம் போடுற சூட் என்னது? வாய்ட் ab initio. அடுத்து actus legis nemini fecit injuriam. The act of law does not injury to anyone. actus legisனாலே அங்கே வந்துடுது ஆக்ட் ஆஃப் லா. லெஜிஸ்ங்கிறது நீங்கள் லான்னு அதை மீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கோட் வேர்ட் வச்சு நீங்கள் அதை ஞாபகம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அது மைண்டில் நிற்கும். இந்த மேக்ஸிம் வந்து எதில் அப்ளை இன்னும் ஒரு கேஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அந்த ரிப்போர்ட்டட் அந்த அது மட்டும் நான் நோட் பண்ணலை, கேஸ்லாம் மட்டும் சொல்கிறேன். ஷாஜஹான் வெர்சஸ் சுப்ரமணி அப்படிங்கிற கேஸில் 2008 உள்ளது. அந்த கேஸில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு கேஸில் என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு 173 CRPC படி ஒரு போலீஸ் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா அக்யூஸ்டு வந்து committed for alleged offenses under section 447 506 part 2 read with section 34 IPC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்டு மேலே ஃபைனல் ரிப்போர்ட் போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. போலீஸ் ரிப்போர்ட் எங்கே போடுவாங்க? செக்ஷன் 173 CRPCயில் போடுவாங்க. அதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது, அதுபடி போட்டாங்க. இவர் ஆஃப்டர் ரிசீவிங் இந்த போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு? ஹி வாஸ் ப்ளீடட் நாட் கில்ட்டி. ஆனால் அதுக்கப்புறம்தான் வந்து ட்ரையல் வந்து ட்ரையல் கமென்ஸ் ஆகுது. அதாவது இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் நெசசரி ப்ராசஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்கு அப்புறம் ட்ரையல் கமென்ஸ் ஆகுது. எண்ட் ஆஃப் த ட்ரையலில் என்னன்னா அக்யூஸ்டு வந்து அக்யூட் பண்ணிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? அக்யூட் பண்ணதுக்கப்புறம் அதாவது கோர்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இர்ரெகுலாரிட்டிஸ் கமிட் பண்ணிடுச்சு, நான் அப்போவே சொன்னேன், நான் வந்து ஐம் ப்ளீடட் நாட் கில்ட்டின்னு நான் அப்போவே சொன்னேன், ஆனால் கோர்ட் வந்து என்னை மிஸ்ட்ரீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை போட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த இர்ரெகுலாரிட்டிஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து இந்த மேக்ஸிம்ஸை அப்ளை பண்ணுறாங்க. அதாவது no one may protest or allege that he or she has been mistreated by any actions taken by the court. கோர்ட் வந்து சில ப்ரொசீஜரலாக ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கும் பொழுது அது வந்து என்னை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு எதிராக ஒரு பெட்டிஷனை போட்டு அதோட இர்ரெகுலாரிட்டிஸை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆக்டஸ் நான் ஃபெசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா. இதை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த மேக்ஸிம்ஸை. நிறைய கேஸ் லாஸ்லையும் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஆக்டஸ் நான் ஃபெசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா அப்படின்னா an act
does not make anyone guilty unless there is a criminal intent or guilty mind. இல்லை சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ரியா. ஒரு க்ரைமில் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ரியா இருந்தாலே என்ன பண்ணுவோம், அங்கே வந்து கில்ட் பண்ணுற கில்ட்டி இன்டென்ஷனே இல்லை, ஆனால் ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்கிறோம், நம்ம அதில் எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறோம், எக்ஸப்ஷன் போகிறோம். இது இந்த 2012 1 SCC பேஜ் நம்பர் 602 ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ஷேராராம் அலையாஸ் விஷ்ணு தத்தா அப்படிங்கிற கேஸில் இந்த மேக்ஸிமம் அப்ளை பண்ணி இதை ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நியூ இன்டர்பிரிட்டேஷனும் கொடுத்துருக்காங்க, இதை வாஸ்ட்டாக படித்து பாருங்கள். இதில் என்னென்னா த கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் என்னென்னா த ரெஸ்பாண்டன்ட் killed the deceased by hitting him on his head with a stone. வந்து கல்லால் அடித்து கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதான் ப்ராசிக்யூஷன். ஆனால் ரெஸ்பாண்டன்ட் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ப்ளீடட், நான் வந்து அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் எக்ஸப்ஷனை எடுக்கிறார். அண்டர் செக்ஷன் 84 ஆஃப் IPC படி அவர் ஒரு ஜென்ரல் எக்ஸப்ஷனை எடுக்கிறாரு. அதாவது நான் வந்து அன்சவுண்ட்னஸ் மைண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே என்ன ஆகுறது, ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ரியா வந்துடுது. அங்கே மென்ஸ்ரியா கிடையாது. அவர் வந்து மென்டலி அஃபெக்டட் பர்சன்கிறனால அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த விஷயத்தை அவர் மறுக்கலை, நடந்த ஒரு அஃபென்ஸை அவர் மறுக்கலை, நான் கொலை பண்ணலைன்னு மறுக்கலை. அவர் கிளைம் பண்ணுறது ஜென்ரல் எக்ஸப்ஷன் செக்ஷன் 84 நான் வந்து அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி இன்சேனிட்டி கிளைம் பண்ணுறார். இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரையல் கோர்ட் வந்து ஆனால் இதை வந்து அக்செப்ட் பண்ணலை, கன்விக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாரு. ஹைகோர்ட் வந்து அக்கேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் அக்கேட் வித் த டைரக்ஷன் டு டீடைன் தட் பர்சன் இன் அ சேஃப் கஸ்டடி. இப்போ ரீசெண்டாக இருக்குது, சேஃப் கஸ்டடியில் அவர் வந்து வெளியில் வந்தார்னா அவர் சர்வை பண்ணுறது கஷ்டம் ஒன்று. இன்னொன்று வந்து அவர் சொசைட்டிக்கு ஹார்மாக இருப்பார். ஒரு இன்செனிட்டி கிளைம் பண்ணுற பர்சன் அவர் திருப்பி இன்னொரு தடவை அந்த தவறை செஞ்சிடக்கூடாது, இன்னொரு இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிற பட்சத்தில் சேஃப் கஸ்டடியில் எடுத்து அவர் க்யூர் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த அக்வேட்டலை சேலஞ்ச் பண்ணி ஸ்டேட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஹியர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ரியா, ஆக்ஷன் அண்ட் இன்டென்ஷன் போத் ரெக்வயர்டு டு கான்ஸ்டியூட் அ க்ரைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு க்ரைமை கான்ஸ்டியூட் பண்ணோன்னா அதில் கில்ட்டி இன்டென்ஷன் இருக்கணும் அண்ட் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து அக்யூஸ்டுக்கு சாதகமாக கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேஸு பாலகிருஷ்ணா பிள்ளை வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது வந்து 2003 9 SCC பேஜ் நம்பர் 700. 2003 9 SCC பேஜ் நம்பர் 700. ஈக்குவலன்ட் சைட்டேஷன் வந்து 2003 2 SCR 436. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, எவ்ரி க்ரைம் ஹேஸ் 2 காம்போனன்ட்ஸ், தட் ஃபிசிக்கல் எலமெண்ட் அண்ட் மென்டல் ஆஸ்பெக்ட் விச் இஸ் நோன் ஆஸ் ஆக்டஸ் ரியஸ் அண்ட் மென்ஸ் ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் எலமெண்ட் இருக்கணும் அண்ட் மென்டல் ஆஸ்பெக்ட் இருக்கணும். ஒரு குற்றத்தை நிரூபிக்கணும், ஒரு க்ரைம் நடந்துச்சுன்னா அதில் இந்த 2 விஷயங்கள் முக்கியமான காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆக்டாரி இன்கம்பிட் ஓனஸ் ப்ரொபேண்டி. இது வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான். அது நம்ம இந்தியன் லாவில் என்ன சொல்கிறோன்னா, பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த பிளைண்டிஃப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த பிளைண்டிஃப்ங்கிறது இந்த மேக்ஸிம்லேருந்து வந்தது தான். அதாவது த பார்ட்டி ஹூ ரைசஸ் அன் இஷ்யூ ஹேஸ் த பேர்டன் ஆஃப் எவிடன்ஸ். யார் வந்து ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அதை ப்ரூஃப் பண்ணணும். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்களுக்கு தான் இருக்குது.
இது இருக்குது இல்லை இது இப்படி இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்குது. இது வந்து கேதார்நாத் சிங் கோஹ்லி வெர்சஸ் சர்தால் சிங்குன்னு ஒரு கேஸில் டிசைட் ஆகிருக்கு. 2003 ரிப்போர்ட்டட் கேஸு. நான் இதில் எதில் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு நோட் பண்ணல. இதில் வந்து என்னென்னா இந்த லீகல் மேக்ஸிமோட சிக்னிஃபிகன்ஸஸை சொல்லி இந்த கேஸை டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா the plaintiffோ அல்லது ப்ராசிக்யூஷனோ has to bear the burden of proof. The case of the plaintiff must stand on its own. He cannot claim that this case is proven since the defendant arguments is weak. இது நம்ம நிறைய கேசஸில் இந்த மாதிரி ரூலிங்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டிஃபெண்டண்டோட ஆர்குமெண்ட்ஸ் வீக்காக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன இஷ்யூவை ரைஸ் பண்ணுறோமோ நம்ம ப்ரூவ் பண்ணாமல் அவங்களோட டிஃபென்ஸ் சைடு ஆர்குமெண்ட்ஸ் வீக்காக இருக்குது, அவங்க வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட கேஸ் வந்து அதனால் நம்ம கேஸ் வந்து நான் சொல்கிற இஷ்யூ வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேஸ் வந்து கூத்தலிங்க நாடார் வெர்சஸ் டிடி முருகேசன். இது நம்ம ஹைகோர்ட்டில் டிசைட் ஆன கேஸ் தான். 2011 ஜட்மெண்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பிளைண்டிஃப் வந்து என்ன சொல்கிறாரு, சூட் ஃபார் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் போடுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 ஐட்டம்ஸ் ஆஃப் சூட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் செகண்ட் ஐட்டம் ஆஃப் சூட் ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஐட்டம் ஆஃப் த சூட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறார். ஆனால் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா த செகண்ட் ஐட்டம் ஆஃப் சூட் ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த டிஃபெண்டன்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறாரு, என்னோட பொசஷனை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்குறாரு. ஆனால் இவர் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸையும் இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதனால் செகண்ட் அப்பீலில் ஹைகோர்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா plaintiff only has a burden of proof to show that the same. அதாவது செகண்ட் ஐட்டம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஐட்டம் ஆஃப் அ சூட் ப்ராப்பர்ட்டின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருன்னா இந்த plaintiff. ஆனால் பிளைண்டிஃப் வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் படியோ இல்லை வந்து எந்த ஒரு எக்ஸிபிட்ஸை மார்க் பண்ணியோ அவர் வந்து ப்ரூஃப் பண்ணலை. அதனால் செகண்ட் அப்பீல் வந்து டிசைடட் அகெயின்ஸ்ட் த அப்பலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. முதல்ல அது பார்த்தோம். பிளைண்டிஃப் வந்து மஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன்னு இதில் ஒன்று சொல்கிறாங்க. த பிளைண்டிஃப் ஹேஸ் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் to show his case. He cannot poke holes in the defendant's case and he cannot ask him to prove that the plaintiff has no right in the suit property. அவர் வந்து ப்ரூஃப் பண்ணட்டுமே. பிளைண்டிஃப் போட்டார்ல, பிளைண்டிஃப் நான் போட்டுட்டேன், அது நான் சொல்லிட்டேன் செகண்ட் ஐட்டம் ஆஃப் த சூட் ப்ராப்பர்ட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஐட்டம் ஆஃப் சூட் ப்ராப்பர்ட்டின்னு நான் சொல்லிட்டேன், இது என்னோட ஸ்டாண்ட். டிஃபெண்டன்ட் வந்து அதை ப்ரூவ் பண்ணட்டுமே அல்லது அப்படி இல்லைன்னு டிஸ்ப்ரூவ் பண்ணட்டுமேன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து ஆக்டஸ் கியூரியே நெமினம் கிரேவபிட். த ஆக்ட் ஆஃப் த கோர்ட் ஷால் ப்ரீஜுடிஸ் நோ ஒன். அதாவது கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸோ ஆக்ஷன்ஸோ யாரையும் வந்து அது அநீதி இழைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்னென்னா 2007 3 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 388. இதோட ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 2007 7 SCC பேஜ் நம்பர் 394. ஜபானி ஷாஹூ வெர்சஸ் சந்திரசேகர் மொஹந்தி. இந்த கேஸில் என்னென்னா வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. அக்கரன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நாளில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு, ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கணும். எந்த ப்ரொவிஷனில் எடுப்பாங்க? 190 செக்ஷன் 190ல் மெஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, மெஜிஸ்ட்ரேட் டு காக்னிசன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் அண்ட் இஷ்யூட் அ சம்மன்ஸ் ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் மோர் தேன் 1 year.
கம்ப்ளைண்ட் கொடுத்து காக்னிஷன்ஸ் எடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறார். இப்போ இந்த ப்ரொசீடிங்ஸில் டிலே வருது. அப்போ த ரெஸ்பாண்டன்ட் வந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறார். பெட்டிஷன் டு குவாஷ் த ப்ரொசீடிங்ஸ் ஆன் த கிரவுண்ட் த கம்ப்ளைண்ட் வாஸ் பார்ட் பை லிமிட்டேஷன் prescribed under section 468 of CRPC அப்படின்னு சொல்கிறார். அஃபென்ஸ் எந்த செக்ஷனில் 294 and 323 ஆஃப் ஐபிசியில் அலெஜ்ட் அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 323 அஃபென்சஸ் வந்து பனிஷபிள் ஃபார் த பீரியட் ஆஃப் 1 year, நாட் எக்ஸீடிங் 1 year வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ 468 வந்து லிமிட்டேஷன்ஸ், ஒரு சில லிமிட்டேஷன்ஸை சொல்லுது. அதாவது என்னென்னா, இப்போ ஃபைன் மட்டும்தான் ஒரு இதில் இம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னா 6 monthsக்குள்ளே காக்னிசன்ஸ் எடுக்கணும். இல்லை 1 year, நாட் எக்ஸீடிங் 1 yearனா 1 year வரைக்கும் டைம் இருக்குது. நாட் எக்ஸீடிங் 3 yearsனால் 3 years. ஆனால் நமக்கு என்ன ஆச்சு, 323 படி வந்து 1 year பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் நம்ம எப்போ வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கிரவுண்டை வச்சு இந்த ரெஸ்பாண்டன்ட் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட்டை வந்து குவாஷ் பண்ணுங்கள், ஏன்னா பார்டு பை லிமிட்டேஷன் அண்டர் செக்ஷன் 468 ஆஃப் சிஆர்பிசி அப்படின்றார். இது யாரோட தவறு? நம்ம கம்ப்ளைண்ட் இன் டைமில் கொடுத்துட்டோம், வித்தின் 3 daysல கொடுத்துட்டோம். காக்னிசன்ஸ் எடுத்தது லேட்டு, சம்மன்ஸ் ப்ராசஸ் லேட்டு. இதில் வந்து நம்ம பார்ட்டி வந்து இதில் அஃபெக்ட் பண்ணலாமா, அஃபெக்ட் ஆகலாமா? இதில் என்ன கொஷின் இதில் ரைஸ் ஆச்சுன்னா, இந்த சூழ்நிலை வாட் ஷுட் பி த ரிலவெண்ட் டேட் ஃபார் காம்ப்யூட்டேஷன் ஆஃப் பீரியட் ஃபார் லிமிட்டேஷன் ப்ரஸ்கிரைப்ட் அண்டர் செக்ஷன் 468. செக்ஷன் 468ல் டைம் லிமிட்டேஷன் சொல்லிட்டாங்க. 1 yearனா 1 year, நாட் எக்ஸீடிங் 3 yearsனா 3 years, ஃபைன்னா 6 monthsன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு டிலே, இந்த லிமிட்டேஷன் பீரியடை எந்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணணும், கம்ப்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து அழகாக இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணாங்க, ரெஸ்பாண்டன்ட் போட்ட பெட்டிஷனை என்ன பண்ணிடுறாங்க, குவாஷ் பெட்டிஷன் போட்டாங்கள்ல, ப்ரொசீடிங்ஸை வந்து கம்ப்ளைண்ட் லேட்டாக பண்ணியிருக்காங்க, அதில் டிலே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டதை அலோவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதை பை த ரெஸ்பாண்ட் ஏன்னா காக்னிசன்ஸ் வந்து டேக்கன் ஆஃப்டர் எக்ஸ்பைரி த பீரியட் ஆஃப் லிமிட்டேஷனுக்கு அப்புறம் எடுத்திருக்க அப்படின்ற ஸ்டாண்டில் வந்து அதை என்ன பண்ணிடுறாங்க, அந்த ரெஸ்பாண்டன்ட் போட்ட பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுறாங்க. அது மேலே அப்பீல் வருது சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, the relevant date must be considered from the date of filing of the complaint or initiating the criminal proceedings and from the date of not on the date of cognizance அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிற தேதியிலேருந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் எப்போ ஃபைல் பண்ணுறாங்களோ அந்த டேட்டு, அதுக்கப்புறம் அந்த கிரிமினல் ப்ரொசீடிங் இனிஷியேட் ஆன தேதியிலேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். காக்னிசன்ஸ் எடுக்கிற தேதியிலேருந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரேஷனை எடுத்து இந்த அப்பீலை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு மேக்சிம்ஸ் இதே கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. நல்லம் டெம்பஸ் ஆட் லோக்கஸ் அக்யூரேட் ரெஜி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லேப்ஸ் ஆஃப் டைம் இஸ் நோ பார் டு கிரவுண்ட் இன் ப்ரொசீடிங்ஸ் அகெயின்ஸ்ட் த அஃபண்டர்ஸ். அஃபண்டர்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க, அதில் டிலே இருக்குது, இல்லை வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது டிலேவாக பண்ணிட்டாங்கன்றதுனால அஃபண்டர்ஸ் வந்து தப்பிக்க முடியாது. க்ரைம் நடந்தது தான். ஜென்ரல் ரூல் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் என்ன, க்ரைம் நெவர் டைஸ். குற்றம் நடந்தது தான். கம்ப்ளைண்ட்டை லேட்டாக ஃபைல் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கிரவுண்டில் வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆக முடியாது. முன்னாடி அப்படியெல்லாம் கிரவுண்ட்ஸ் இருந்துச்சு. எஃப்ஐஆர் வந்து டிலேயாக பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கிரவுண்ட்ஸ் எடுத்தோம். ஆனால் அந்த ஒரு கிரவுண்டில் மட்டும் கேஸை டிசைட் பண்ண முடியாது. அதர் எக்ஸிஸ்டன்ஸ் சர்க்கம்ஸ்டான்சஸை பார்க்கணும். அதாவது ஒரு இந்த கேஸில் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேக்சிம்ஸுக்கு இதே கேஸில், அதாவது
2007 3 SEC criminal 388ல என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் there is delay occurred in the procedures செக்ஷன் 190லையோ இல்லை செக்ஷன் 154லையோ இல்லை செக்ஷன் 173லையோ ஏதாவது டிலே இருந்துச்சுன்னா, அல்லது செக்ஷன் 200 ஆஃப் சிஆர்பிசி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் காக்னிசன்ஸ் எடுக்கிறதுல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுல, போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுல, இன்னொன்று ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுல ஏதாவது டிலே இருந்துச்சுன்னா, கோர்ட் ஆஃப் லா ஹேஸ் நோ பவர் டு த்ரோ அவே த ப்ராசிக்யூஷன் solely ஆன் த கிரவுண்ட் ஆஃப் டிலே அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இந்த மேக்ஸிம் என்ன அப்படின்னா, நல்லம் டெம்பஸ் ஆட் லோக்கஸ் அக்ரிட் ரெஜி லேப்ஸ் ஆஃப் டைம் இஸ் நோ பார் to crown in proceedings against the offenders. அப்புறம் இந்த முதல்ல ஒரு மேக்ஸிம் சொன்னேன், ஆக்டஸ் கியூரியே நெமினம் கிரேவபிட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கேஸில் இது 1987 4 SEC பேஜ் நம்பர் 398 ராஜ்குமார் டே அண்ட் அதர்ஸ் தாராபாடா டே அண்ட் அதர்ஸ். இந்த கேஸில் என்ன அப்படின்னா, பிரதர்ஸ் வந்து என்னென்னா, பிரதர்ஸ் ஹேட் என்டர்ட் இன்டு an arbitration agreement in respect of a immovable property. ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக பிரதர்ஸ் 2 பேரும் ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஆர்பிட்ரேட்டர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஆர்பிட்ரேஷன் அவார்டும் பாஸ் ஆகிடுச்சு. இந்த சமையலில் பிரதர்ஸ்க்கு இடையில் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஒரு டிஸ்பியூட் வருது. அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒன் அமங் த பிரதர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுறாரு செக்ஷன் 11 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆக்டில். செக்ஷன் 11 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் என்னென்னா, டு ரிமூவ் அன் ஆர்பிட்ரேட்டர் ஆர் அம்பையர். ஏதோ ஒரு ரீசனுக்காக மிஸ்கான்டக்டாக இருக்கலாம், ஒரு சில ரெஸ்ட்ரிக்டட் ரீசன்ஸ்க்காக ரிமூவ் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்போ ஒரு பிரதர் வந்து போட்டு பெண்டிங்காக இருக்குது. இதுக்கிடையில் இந்த அப்ளிகேஷன் பெண்டிங்காக இருக்கிறப்போ ஆர்பிட்ரேட்டர்ஸ் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. செக்ஷன் 14 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது அவார்டை ப்ரெசன்ட் பண்ணுற கோர்ட்டில் எங்களுக்கு ஏற்கனவே பாஸ் பண்ண ஆர்பிட்ரேஷன் அவார்டை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன் அலோவ் ஆயிடுது. அலோவ் பண்ணிவிட்டு இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் கோ கொடுக்குறாங்க, டில் த டிஸ்போசல் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் கோ கொடுத்துட்றாங்க. இதுக்கிடையில் செக்ஷன் 23 and 24 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்ட் பாஸ் பண்ணோன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். செக்ஷன் 23 and 24 ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி 8 monthsக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணிடணும் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஆர்பிட்ரேஷன் அவார்ட். ஆனால் நம்ம அவார்டு எங்கே இருக்குது, கோர்ட்டோட கஸ்டடியில் இருக்குது. நம்ம கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம், இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் கோவும் கொடுத்துட்டாங்க, டில் த டிஸ்போசல் ஆஃப் த கேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் பர் செக்ஷன் 23 and 24 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி நம்ம சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்கோம். இந்த சமயத்தில் ஆர்பிட்ரேட்டர்ஸ் திருப்பி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க செக்ஷன் 16ல் போட்டு அதாவது ரிட்டன் பேக் பண்ணுங்க, ஆர்பிட்ரேஷன் அவார்டை ரிட்டன் பேக் பண்ணுங்க ஃபார் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பெட்டிஷன் அலோவ் ஆயிடுது. பெட்டிஷன் அலோவான நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் அதை ப்ரெசன்ட் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு அதில் ஒரு ப்ரொசீடிங்ஸ் போகுது. அப்போ இன் பர்சுவன்ட் ஆஃப் த ஹைகோர்ட் ஆர்டர் த சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுறார். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை சேலஞ்ச் பண்ணி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. என்னென்னா அண்டர் ஆர்டிக்கல் 227 படி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து குவாஷ் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the award has been presented for registration beyond the period of limitation அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுறாங்க. அப்படியே வந்து சொல்லிட்டு அதில் வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணுறதுனாலும்
இன்ஜங்ஷன் இருந்த பீரியடை மட்டும்தானே எக்ஸ்க்ளூஷன் பண்ண. இன்ஜங்ஷன் பீரியடை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தாலும் கூட நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது கோர்ட்டோட கஸ்டடியில் இருக்குது. நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதை ரிட்டன் பேங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்குகிறோம். அதனால் அந்த பீரியடை மட்டும் கன்சிடரேஷனில் எடுத்துகிட்டு எப்படினாலும் டிலே வருதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வந்து குவாஷ் பண்ணிடுறாங்க அந்த ப்ரொசீடிங்ஸ். அதனால் அப்பீல் போடுறாங்க. அதில் என்னென்னா, அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதில் ஒரு சும்மா ஷார்ட் ஸ்டோரி மட்டும் அதை நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது அந்த மேக்ஸிமஸோட இது புரியணுங்கிறதுக்காண்டி. அவார்டு வந்து எப்போ பாஸ் பண்ணுறாங்கன்னா, ஆர்பிட்ரேஷன் அவார்ட் 28/11/77 பாஸ் பண்ணுறாங்க. இன்ஜங்ஷன் பீரியட் என்னென்னா 26/7/1778 to 1982 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. இதில் கஸ்டடியில் அந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டு அண்டர் த கஸ்டடி ஆஃப் கோர்ட் வந்து என்னென்னா 28/11/1978 to 24/11/1983 வரைக்கும் இருக்குது. 25/11/1983 அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணிடுறாரு. ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஆர்பிட்ரேஷன் அவார்டுன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணிடுறாரு. அப்போ ரிட்டன் பேக் எடுத்ததுக்கப்புறம் டிலே கிடையாது. அவர் ஒரு வேளை ரிட்டன் பேக் எடுத்துகிட்டு ஒரு 4 மாதம் இருப்போமே, பண்ணிக்கலாமே அப்படின்னா அந்த டிலே வரும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, கோர்ட்டோட கஸ்டடியில் இருக்கிறத நம்ம கம்பல் பண்ணி கொண்டு வர முடியாது. அதில் தான் இந்த 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 மேக்ஸிமம் இது பண்ணுறாங்க. லெக்ஸ் நான் காஜிட் ஆட் இம்பாசிபிளியா, அதாவது த லா டஸ் நாட் கம்பல் அ மேன் to do that which he cannot possibly perform. As such, the award was presented by excluding the period of award remained in a court. கோர்ட்டில் இருக்கிறத, அதாவது கோர்ட்டில் இருந்து எடுக்கிறது இம்பாசிபிளான விஷயம். ஒரு பெட்டிஷன் போடணும், அதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தாண்டி தான் பண்ண முடியும். கோர்ட் கஸ்டடியில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை இன் டைமில் ப்ரெசன்ட் பண்ண முடியலை, பண்ண சொல்லி கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இன்னொரு மேக்ஸிம், அதை நோட் பண்ணிக்காத, அடிக்கடி இது கொஷின்ஸில் இருந்திருக்கு, ஒரு வேளை ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். லெக்ஸ் நான் காஜிட் ஆட் இம்பாசிபிளியா, அல்லது ஜட்மெண்ட்ஸ் ரைட்டிங்ஸில் ஒரு வேளை நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணலாம். Delicatus non protest delicare. One who is delicated cannot further re-delicated. A delicate cannot further delicate. நம்ம delegation of powers-னு எங்கே படிச்சிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் அதிகமாக படிச்சிருப்போம். இன்னொன்று கான்ஸ்டியூஷனில் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம கான்ஸ்டியூஷன் படி நம்மளோட 3 ஆர்கன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, அது 3 ஆர்கன்ஸுக்கும் நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. அதோட பேசிக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இருக்குது. அதை நம்ம நிறைய விஷயம் அதில் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோன்னா, உள்ளே போனோன்னா நிறைய விஷயம் பார்க்கலாம். பேசிக்காக லெஜிஸ்லேச்சர் வந்து எனாக்ட்மெண்ட் ஆஃப் லாஸ் பார்க்குது, எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ் அண்ட் ஜுடிஷியரி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லாஸ் அண்ட் செட்டிலிங் த டிஸ்பியூட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது எனாக்ட்மெண்ட் ஆஃப் லாஸை தூக்கி எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கொடுக்க முடியாது. அது எப்போ ரொம்ப லிமிட்டட் சர்டைன் சர்க்கம்ஸ்டான்சஸ்குள்ளே போகலாம், அதுக்குள்ளே நம்ம போவேன்னா. இது வந்து ஹேம்தட் தவ்கானா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸில் ஒரு நியூ இன்டர்பிரிட்டேஷனாக கொடுத்துருக்காங்க. இஃப் லா generally legislature cannot transfer the fundamental legislative powers to executive. ஆனால் இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸில் delegation of legislative
power by the legislature to the executive is not prohibitory by our constitution அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பார்த்துருக்கோம், டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு பவரை கொடுத்தாங்கன்னா அந்த டியூட்டியை அவர் தான் செய்யணும். ஒரு பேரண்ட் லா பர்மிட் பண்ணாமல் அல்லது பர்மிட் பண்ணாமல் அவர் இன்னொருத்தருக்கு சப்டெலிகேஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த மேக்ஸிம் சொல்லுது. ஆனால் இந்த கேஸில் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெலிகேஷன் லெஜிஸ்லேச்சர் பவர் பை த லெஜிஸ்லேச்சர். நோ ப்ராப்ளம் சார், தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் வந்து இங்கே கேட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா சார்பாகவும் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. We had a great opportunity. அடுத்து justum generis. justum generisனா ஆஃப் த சேம் கைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. when a law mentions certain classification or things before referring to them in general, அது ஒரு ஜென்ரல்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வச்சுட்டாங்கன்னா அந்த ஜென்ரல் அசர்ஷன் அதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அதாவது சேம் பீப்புள் ஆர் சேம் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டில் வெஹிக்கிள்ஸ்னால் எதெல்லாம் சொல்கிறாங்க? காரு, ஆட்டோமொபைல்ஸு, ட்ரக்கு, அப்புறம் டிராக்டர்ஸ், அப்புறம் மோட்டார் பவர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வெஹிக்கிள்ஸ் கேட்டகரியில் கொண்டு வந்துடுறாங்க. இதில் ஏர்க்ராஃப்டை கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் வந்து லேண்ட் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து இதில் வராது. இது உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன். ஜஸ்டம் ஜென்ரஸ்னால் ஸ்டேட்யூட் வந்து ஒரு பொதுவான விஷயங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிடுச்சு, ஒரு திங்ஸோ ஒரு பர்டிகுலர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பீப்புளோ சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு லா அப்ளைனா அந்த லா வந்து அந்த ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் அஃபிஷியோ. இது வந்து நிறைய கேஸ் லாஸில் பார்க்கலாம். நம்ம இதை டீல் நமக்கு வர்ற கேஸஸை டீல் பண்ணும் பொழுதும் கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அஃபிஷியோ ஹேவிங் டன் ஹிஸ் ஜாப். ஒன்ஸ் an arbitrator makes a judgment on the matter laid before him, she has no ability to reconsider it. அதாவது ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அந்த அத்தாரிட்டிக்கு உள்ள பவரை ஒரு தடவை யூஸ் பண்ணி ஒரு அட்ஜுடிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆர்பிட்ரேட்னா இப்போ ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டை பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டை திருப்பி அவரே எடுத்து அதை ஒரு ரீகன்சிடர் பண்ணுவோமே, அதை திருப்பி ரிவ்யூ பண்ணுவோமேனா அதை அவரை பார் பண்ணுது. அது அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கேஸ் வந்து இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வர்சஸ் எஸ்என் கோயல். இந்த கேஸ் 2008 8 ACC 92 இது வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதில் என்னென்னா எம்ப்ளாயர்ஸ் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் சேலஞ்ச்டு பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். இதில் வந்து ஏற்கனவே என்னென்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தரை இப்போ ஒரு இதில் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம், அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவரே ஒரு ரீசனுக்காக அவரை ரிமூவ் பண்ண முடியுமானா முடியாது. அவர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டார், அவரோட ஃபங்க்ஷன் அதோட முடிஞ்சிருச்சு. இட் பிகம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அவரோட ஃபங்க்ஷன் ஹேவிங் டன் ஹிஸ் ஜாப். அவரோட இதை முடிச்சிட்டார், அவரோட ஒர்க் அதோட முடிஞ்சு அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ஒருவேளை அவரை ரிமூவ் பண்ணணுன்னா வேறு ஏதாவது ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸோ வேறு டிசைடிங் அத்தாரிட்டி தான் அதை வந்து முடிவு பண்ண முடியும். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அஃபிஷியல் சிம்பிளாக சொல்லணுன்னா. ஆனால் என்ன பண்ணலாம் வித் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போது வந்து அதில் யாராவது ஒரு அரித்மேட்டிக்கல் எரர்ஸ் ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட அமெண்ட்மெண்ட் பண்ணலாமே ஒழிய
அதை என்டையராக ரீகன்சிடர் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஆர்டரை போட முடியாது. இது 2021 SCC பேஜ் நம்பர் 33, கனடியன் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வர்சஸ் மேனிடோபா. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, the final decision of a court that is susceptible to the appeal cannot be reconsidered by the court that rendered it. ஒரு தடவை ஒரு கேஸில் ஒரு ஜட்மெண்ட்டையோ ஒரு ஆர்டரையோ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன ஆகும், அது அப்பீலோ ரிவிஷனோ தான் போகும். அதே சேம் கோர்ட் அதை ரீகன்சிடரோ ரிவ்யூவோ பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ் அஃபிஷியோ. அடுத்து ignorantia facit excused, ignorantia juris non excused. இது அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இது என்னென்னா, ignorance of fact is a excuse, ignorance of law is no excuse அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா, if a person committed any offense by lack of understanding or legal error regarding the legal requirements, there is no excuse to them. அவருக்கு என்னது, அவர் ஒருத்தர் சொல்லலாம், இது எனக்கு இப்படி ஒன்று இருக்கா, இதை எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி கூட எக்ஸ்கியூஸ் கேட்கலாம். ஆனால் இது சட்டத்தின்படி எனக்கு தெரியாது, இது தவறுன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸம்ஷன், ஒரு ப்ரொடெக்ஷனை கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சும்மா ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக ஒரு ஓல்டு கேஸு, ஆர் வெர்சஸ் டோல்சன்னு சொல்லிட்டு ஒரு 1989 கேஸு. இதில் என்னென்னா, 1980 ஒரு appellant married a person in the year 1980. Immediate after marriage ஹஸ்பண்ட் went on missing. ஹஸ்பண்ட் மிஸ் ஆகிடுறாரு. இவங்களுக்கு என்ன தகவல் வருதுன்னா, அவர் ஷிப்பில் போகும்போது அவர் காணாமல் போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு, இவர் வரலைன்னதும் அவர் இறந்துட்டதான் நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃப்டர் 7 years கழித்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஃபார்ச்சுனேட்லியோ அன்ஃபார்ச்சுனேட்லியோ ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பைகேமின்னு அக்யூஸ் பண்ணுறாரு. இப்போது ஆஃப்டர் 7 years, அதாவது ஒரு 7 years ஒருத்தர் எங்கே இருக்காருன்னே தெரியலை, ஒருத்தரை பற்றி கேள்விப்படலை, அவரும் வரலைன்னா அது என்னாச்சு, சிவில் டெத்து. அதை எங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம், செக்ஷன் 108 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன கனெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வர்றப்ப அந்த செக்ஷனை திருப்பி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரீகலெக்ஷன்ஸாக இருக்கும், ஓரளவுக்கு ஓவரால் சப்ஜெக்டை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால இதை கொண்டு வரேன். ஆனால் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, இவர் பைகேமின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு. ஆனால் கோர்ட், she was not guilty as her husband was presumed to be a deceased. அவர் இறந்துட்டதால் நினச்சி அவர் ஒரு கல்யாணம் பண்ணதுனால அவர் is not a guilty அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் டிசைட் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குது, இக்னரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட். அவர் இறந்துட்டார், அவர் நம்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, அந்த சமயத்தில் இவங்க ஆஃப்டர் 7 years கழித்து ஒரு ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதனால் இது பைகேமி அஃபென்ஸில் கில்ட்டாக வராதுன்னு சொல்லிட்டு இவங்களை அக்வேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மேக்ஸிம்ஸை அப்ளை பண்ணும் பொழுது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா நடக்கலையா, அதாவது இக்னரன்ஸ் ஆஃப் லாவோ அல்லது இக்னரன்ஸ் ஆஃப் ஃபேக்டோ இருக்கான்னு பார்க்குறப்ப அங்கே என்ன பண்ணணும், ஹானஸ்ட் ரீசனபிள் பிலீஃப் இன் த எக்ஸிஸ்டன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். அவர் தவறுதலாக நினச்சா அதை பண்ணிட்டார்னு நம்ப தகுந்த நேர்மையான காரணங்கள் இருந்தால் அவர் he plead not guilty அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லிஸ் பெண்டன்ஸ், இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது, பெண்டிங் லிட்டிகேஷன் ஆர் பெண்டிங் சூட் அப்படின்னு. இது எதுலேருந்து, இதுவே ஒரு மேக்ஸிம், இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த மேக்ஸிம் பெண்டன்டி லைட் நிகில் இன்னோவேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, நத்திங் நியூ மஸ்ட் பி இன்ட்ரடியூஸ்ட் வைல் லிட்டிகேஷன் ஆர் சூட் பெண்டிங்.
ஒரு சூட்டோ அல்லது லிட்டிகேஷனோ பெண்டிங்காக இருக்கிறப்ப ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பொறுத்து அந்த லிட்டிகேஷன் சம்மந்தமாக ஒரு விஷயம் ட்ரான்ஸ்ஃபரோ எதுவோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ரெஸ்ட்ரெயின் பண்ணுது. இஃப் தெர் இஸ் அ லிட்டிகேஷன் அரைசஸ் ஆன் த ரைட்ஸ் அண்ட் டைட்டில் ஆஃப் அ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சூட் பெண்டிங்காக இருக்கும் பொழுது த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப டைம் போகுதுன்னு நினைக்கிறேன், முடிச்சிடுறேன். நிறைய இருக்குது. சரி, அடுத்து என்னென்னா நெமோ ஜூடெக்ஸ் இன் காசா சூவா. இது நிறைய நம்ம படிச்சிருப்போம். நோ ஒன் ஷுட் நாட் பி அ ஜட்ஜ் ஓன் கேஸ். திஸ் பிரின்ஸ் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸில் அதிகமாக அவரே ஜட்ஜாக இருக்கவங்க அவரோட ஓன் கேஸாக இருக்கிற பட்சம் அவரே ஜட்ஜாக அவர் ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு பார்ட்டியாக இருக்கிற பட்சம் அந்த பார்ட்டியே ஜட்ஜாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நெமோ ஜூடெக்ஸ் இன் காஷாஷுவா அப்படிங்கிறது. அடுத்து ஆக்ஷுவோ பர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பர்சோனா. இது அதிகமாக யூஸ் பண்ணுறது. எ பர்சனல் ஆக்ஷன் டைஸ் வித் அ பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆள் வழக்கு ஆளுடனே முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது மாதிரி எல்லா விஷயமுமே முடிஞ்சிருமா? அதாவது ஒருத்தர் வேறு செய்கிறாரு, எல்லா க்ரைமும் அதுக்குள்ளே வருமா? எல்லா விஷயத்துக்கும் அது அப்ளிகபிள் ஆகுமானா கிடையாது. திஸ் மேக்ஸிம் அப்ளைடு வித் லிமிட்டட் கிளாஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் ஃபார் டேமேஜஸ், டிஃபமேஷன் ஆர் அதர் பர்சனல் இன்ஜுரிஸ் நாட் காசிங் டெத் ஆஃப் அ பார்ட்டி. பர்சனல் இன்ஜுரிஸோ இல்லை ஒரு டிஃபமேஷன் கமிட் பண்ணியிருக்காரு, இல்லை வந்து டேமேஜஸ்னால் இப்போ அவர் இறந்து போயிட்டார்னா அது அவரோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இட் இஸ் நாட் எக்ஸ்டெண்டட் டு த எஸ்டேட் ஆஃப் த டிசீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரிஜா நந்தினி தேவி வர்சஸ் விஜேந்திர நரை சௌத்ரி அப்படிங்கிற கேஸில் வந்திருக்கு. இது வந்து AR 1967 SC பேஜ் நம்பர் 1124. AR 1967 SC 1124, ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 967 SCR பேஜ் நம்பர் 93. இது என்னென்னா மேட்டர் ரிலேட்டிங் டு த பார்ட்டிஷன். ஒரு பார்ட்டிஷன் சூட்டு இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டிஷன் ஃபைல்டு ஃபார் கிளைமிங் ரெண்டிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கணக்கெல்லாம் ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிஷன் சூட்டில் கேட்குறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த டெசிஸோட லீகல் ஹெட்ஸ்னால் அவர் இறந்து போயிட்டார், அதனால இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைக்க முடியாது, இது அவரோடே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, த ரெண்டிஷன் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் நாட் அ பர்சனல் கிளைம். திஸ் மேக்ஸிம் டஸ் நாட் அப்ளை. டெத் ஆஃப் அ பர்சன் டஸ் நாட் அஃபெக்ட் லயபிலிட்டி ஆஃப் ஹிஸ் எஸ்டேட். அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனல் ஆக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இது வந்து இட் இஸ் நாட் எக்ஸ்டெண்டட் டு த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர் எஸ்டேட் ஆஃப் த டிசீஸ்ட் அப்படின்னு இதை கன்க்ளூட் பண்ணுறாங்க கிரிஜா நந்தினி தேவி கேஸில். எ பர்சனல் ஆக்ஷன் டைஸ் வித் அ பர்சன் ஆப்ரேட்ஸ் இன் அ லிமிட்டட் கிளாஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இது இன்னொரு கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசெண்டாக 2017 4 SCCயில் 97 பிரபாகர அதிகா வெர்சஸ் கௌரி அண்ட் அதர்ஸ் 2017 4 SCC பேஜ் நம்பர் 97. இது என்னென்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பை த ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஷன் டீட்டில் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஷேர் பிரிச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, பிளைண்டிஃப் வந்து ஃபைல்ட் அ சூட் ஃபார் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் ஷேர் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. என்ன சொல்கிறாருன்னா, டிஃபெண்டன்ட் வந்து என்னை வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுற, அதாவது அவருடைய அனுபவத்தில் இடையூறு பண்ணுறதா, அவர் போட்டிருக்க உடன் ஃபென்சிங்கை ரிமூவ் பண்ணுறதாகவும் ஃபோர்ஸிபிளி டிஸ்போசஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாவும் இவர் ஒரு சூட் போடுறாரு. இதில் என்ன அப்படின்னா, இந்த சூட் வந்து அப்பலண்ட்டுக்கு ஃபேவராக டிக்ரீட் ஆயிடுது. பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த டிகிரி பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட் டெப்டார் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட லீகல் ரைட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அந்த வயலேஷன் ஆஃப் டிகிரி, ஏற்கனவே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு,
திருப்பி இந்த லீகல் லைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவர் இறந்து போயிட்டார், டிகிரி கொடுத்தாங்க, அது அவரோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, இவரை டிஸ்போசஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, வித்தின் 2 இயர்ஸில் ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறாரு. எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து இவருக்கு ஃபேவராக அலோவ் ஆயிடுது. திருப்பி ஒரு லிட்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ரெஸ்பாண்டண்ட்டுக்கு அகென்ஸ்டாக ரெஸ்பாண்டண்ட்டுக்கு ஃபேவராக அலோவ் ஆயிடுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வர்றாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேக்ஸிமை யூஸ் பண்ணி ஒரு நியூ இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. The maxim actual personalities marital cum persona applicable to only person not for the property rights அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ டிகிரி ஹோல்டர் ஏற்கனவே அவர் இருந்தப்போ கொடுத்த அந்த டிகிரி வந்து லீகல் எய்ட்ஸையும் கட்டுப்படுத்தும். இது அவரோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெமோ டிபட் பெஸ் வெக்ஸாரி ப்ரோனா ஈடம் காசா. இது நம்ம நிறைய தெரியும். இது வந்து டபுள் ஜியோபாடி ஆர்டிக்கல் 20 வருது, செக்ஷன் 301 ஆஃப் சிஆர்பிசியில் வருது, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஜுடிகேட்டாக வருது. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அதாவது என்னென்னா, நோ ஒன் கேன் பி கண்டம்டு ட்வைஸ் ஃபார் த சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். இதுதான் இந்த ரூல் தான். இந்த 3 ப்ரொவிஷன்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மேக்ஸிம்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது. அதனால் நான் அதை டீப்பாக போகலை, நான் சொல்லிடுறேன், ஏன்னா டைம் போயிட்டுருக்கு. 2018 5 SCC பேஜ் நம்பர் 508 ஒரு கேஸில் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, பிளைண்டிஃப்ஸ் ஃபாதர் வந்து என்னென்னா ஒரு டிஃபால்ட்டர், இன்கம் டேக்ஸ் டிஃபால்ட்டராக இருக்கார். அதனால் அவரோட ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ஷனுக்கு விடுறாங்க. அப்போ ஆக்ஷன் ஃபார் சேல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது. இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆக்ஷன் ஆஃப் சேலை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. சேலஞ்ச் பண்ணி அந்த லிட்டிகேஷன் பெண்டிங் இருக்கும்போது அவர் தவறிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, த பிளைண்டிஃபோட சன் வந்து ஹேஸ் ஸ்டெப்ட் இன் டு த ஷூஸ் ஆஃப் த பிளைண்டிஃப். அவர் வந்து அந்த ப்ரொசீடிங்ஸை கண்டினியூ பண்ணுறாரு இன் வேரியஸ் ஃபார்மில். ஆனால் எல்லாத்துலேயும் அவர் என்ன பண்ணிடுறாரு, அவரோட வாய்ப்பு இழந்து போச்சு. எல்லாத்துலேயும் வந்து அவருக்கு வந்து அன்ஃபேவராக ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆக்ஷன் ஃபார் சேல் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லா கோர்ட்லையும் போட்டு அவர் தோத்துட்டார், டிஃபீட் பண்ணிட்டார் அவர் ரைட்ஸ். திருப்பி இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சூட்டை நியூவாக ஃபைல் பண்ணுறார். சூட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்ன ஆகும், ரெஸ்ட் ஜுடிகேட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏற்கனவே அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த சேல் ஆஃப் ஆக்ஷன் கன்ஃபார்ம்டு. அதை சேலஞ்ச் பண்ணி அவர் இனிஷியேட் பண்ண எல்லா ப்ரொசீடிங்ஸும் அவருக்கு எதிராக போயிடுச்சு. திருப்பி அதே விஷயத்துக்காக ஒரு சூட்டை நியூவாக போட முடியுமா அப்படின்னா ரெஸ்ட் ஜுடிகேட்டாக இங்கே வந்துடுது. இந்த கேஸ் லாஸ் பார்த்துக்கலாம். 4 விஷயம் பார்ப்போம். சேம் பார்ட்டிஸாக இருக்காங்களா, அல்லது காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்றா இருக்கா, சேம் சப்ஜெக்ட் மேட்ரா, ஒரே கோர்ட்டு ட்ரை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதுதான். அதுக்கடுத்து நெமோ மாரிட்ரஸ் ப்ரேஸ்மிட்டர் மென்டையர். அதாவது இது என்னென்னா, டைன் டிக்ளரேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு இது நெமோ மாரிட்டரஸ் ப்ரேஸ்மிட்டர் மென்டையர். எ டையிங் மேன் செல்டம் டைஸ் அப்படின்னு நம்ம இந்தியன் லாவில் சொல்கிறாங்க. அதாவது இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒருத்தர் பொய்யுரைக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். இது என்ன, செக்ஷன் 32(1) ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் டையிங் டிக்ளரேஷன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கு 2 கேஸ் லாஸ் மட்டும் சொல்கிறேன். ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் நிசார் ரம்ஜான் சையத். இந்த கேஸில் என்னென்னா, ப்ராசிக்யூஷன் கேஸ் என்னென்னா, ஒரு ப்ரெக்னன்ட், அதாவது ஒருத்தர் வந்து அவரோட ப்ரெக்னன்ட் ஒய்ஃபையும் ஒரு 3 years old சன்னையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா கெரோசின் ஊற்றி எரிச்சிட்றாரு ஃபார் டிமாண்டிங் டவுரி. அதனால் செக்ஷன் 302 and 498A அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் ப்ராசிக்யூஷன் கொண்டு வராங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த டையிங் டிக்ளரேஷன், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதாவது என்னென்னா, ட்ரூத் சிட்ஸ் அப்பான் த லிப்ஸ் ஆஃப் அ டையிங் மேன். ஒருத்தர் இறக்குற தருவாயில் இருக்கும் பொழுது அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனசில் அவர் வாயில் உண்மைதான் வரும் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய அக்விட்டல் ஆர் கன்விக்ஷன்ஸ் கொடுக்குறோம். இதில் என்ன அப்படின்னா வந்து டைன் டிக்ளரேஷன் மட்டும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து டைன் டிக்ளரேஷனில் சொல்லும் பொழுது அவர் ரெஸ்பாண்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பொய் சொல்லியிருக்காரு,
அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே கொடுத்த கன்விக்ஷனை சேலஞ்ச் பண்ணி வர்றார். அப்போது டைன் டிக்ளரேஷன் இல்லாமல் அதர் செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் கொராபரேட்டட் வித் த டைன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து கொராபரேட் ஆகுது, நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ப தகுந்ததாக இருக்குது. அதோட இந்த டெசிஸ்ட் இறக்குற நேரத்தில் இந்த அதாவது அக்யூஸ்டும் இன்சைட் ஆஃப் த ஹவுஸு. அதனால் வந்து இந்த டைன் டிக்ளரேஷனை பேஸ் பண்ணி இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரையல் கோர்ட் வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்குது. ஆனால் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து டெத் பெனால்ட்டியை கம்யூட்டேஷன் ஆஃப் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா லா கமிஷன் வந்து ரெக்கமெண்டட் ஃபார் அபாலிஷன் ஆஃப் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க. இது இன்னொரு கேஸு AER 2001 SC பேஜ் நம்பர் 1814 உக்காராம் வெர்சஸ் ஸ்டேட். இதில் வந்து என்னென்னா 302 அஃபென்ஸ் தான். இதுலையும் வந்து என்னென்னா கன்விக்ஷன் இம்போஸ்ட் சோல்லி ஆன் த கிரவுண்ட் டையிங் டிக்ளரேஷன். இந்த மேக்ஸிமம் அப்ளை பண்ணி டையிங் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. அவர் இறக்குறப்ப போய் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரே கிரவுண்டில் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. அவர் அதை சேலஞ்ச் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து அஃபெக்டட் வித் அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட், ஷீ இஸ் அ இன்சேன், ஷி வாஸ் அஃபெக்டட் வித் அ லுனாட்டிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்னென்னா, இன்வெஸ்டிகேஷன் அதாவது அந்த சைட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் அது ஹோமிசைடலா சூசைடலா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த மெட்டீரியல் எவிடன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணலை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டையிங் டிக்ளரேஷனை வச்சு மட்டும் இவரை கன்விக்ட் பண்ண முடியாது. அங்கே வந்து அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறதெல்லாம் ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இவரை வந்து அக்யூட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஆக்டஸ் டே நெமி ஃபெசிட் இன்ஜுரியம் ஆக்ட் ஆஃப் காட். இது நம்ம நிறைய இதில் பார்த்து சொன்ன எக்ஸாம்பிள் மட்டும் முடிச்சிடுறேன். அண்ட் ஆக்ட் ஆஃப் காட் காசஸ் லீகல் இன்ஜுரி டு நோ ஒன். AR 1992 பாட்னா பேஜ் நம்பர் 66 மாலிராம் வெர்சஸ் மஹபி பிரசாத் வெர்சஸ் சாந்தி தேவி. அப்பலண்ட் டெனண்ட் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. அது என்னென்னா, இவர் வந்து செட் அசைடு த எக்ஸ்பார்ட்டி எவிக்ஷன் டிகிரி அண்டர் ஆர்டர் 9 ரூல் 13 வந்து ஒரு பெட்டிஷன் இது பண்ணுறாரு. டெனண்ட்டுக்கு எதிராக ஒரு எக்ஸ்பார்ட்டி எவிக்ஷன் டிகிரியை பாஸ் பண்ணிடுறாங்க. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுற டைமத்தில் இவர் அப்பியர் ஆகலை. அதனால் கால்ட் ஆப்சண்ட், எக்ஸ்பார்ட்டி டிகிரி பாஸ்டு. இவர் அதை செட் அசைட் பண்ண சொல்லி பெட்டிஷன் போகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் கோர்ட்டு ஸ்ட்ரைக்கு, அதனால நான் அந்த டைமில் வந்து நான் அப்பியர் ஆக முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோர்ட்டும் என்னென்னா, அதில் வந்து எதுவும் என்ன, தெர் இஸ் நோ நெக்லிஜென்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த அப்பலண்ட் டெனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆக்ட் ஆஃப் கார்டுங்கிற இந்த மேக்ஸிமம் அப்ளை பண்ணி அந்த எவிக்ஷன் டிகிரியை வந்து செட் அசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறத்து நெமோ டிபட் எஸ் ஜூடெக்ஸ் இன் ப்ராப்பரியா ஷூவா காசா. இது லாஸ்ட், இதோட முடிச்சிடலாம். இது என்னென்னா, நோ ஜட்ஜ் ஷுட் பி அட்ஜுடிகேட்டட் அ டிஸ்பியூட் விச் ஹீ ஆர் ஷீ ஹேஸ் டெல்த் வித் இன் கெப்பாசிட்டி அதர் தேன் பியூர்லி ஜுடிஷியல் ஒன். இவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ஒரு ஜட்ஜாவோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜட்ஜாக, அதாவது ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்து அதை டிசைட் பண்ணிவிட்டு அதே நபர் வந்து ஒரு ஜுடிஷியல் கெப்பாசிட்டியில் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நெமோ டிபட் எஸ்ஏ ஜூடெக்ஸ் இன் ப்ராப்பரியா ஷூவா காசா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா 2009-11 SEC பேஜ் நம்பர் 84 AU குரேஷி வெர்சஸ் ஹைகோர்ட் ஆஃப் குஜராத். இதில் என்னென்னா வந்து ஒரு ஜூனியர், அதாவது சிவில் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கேம்பிளிங் ஆக்டில் கன்விக்ட் ஆன ஒரு பர்சனை அக்வேட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் சீன் ஆஃப் அக்கரன்ஸ்லேருந்து ரெக்கவர் பண்ண மணியையும் ரிட்டன் கொடுத்துட்றாரு. அக்யூஸ்டுக்கிட்ட ரிட்டன் கொடுத்து அக்வேட் பண்ணிடுறாரு. இது சம்மந்தமாக என்னென்னா, ஹைகோர்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் த கம்ப்ளைண்ட் வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு டிசிப்ளினரி கமிட்டியை
அப்பாயிண்ட் பண்ணி அந்த டிசிப்ளினரி கமிட்டி மூலமாக வந்து என்ன விசாரிக்கிறாங்க. ரிப்போர்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து சார்ஜஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் வந்து ஹைகோர்ட் டிசிப்ளினரி கமிட்டி இவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. திருப்பி சார்ஜஸ் ப்ரூவ்டுன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கப்புறம் திருப்பி இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ரிப்ளை வந்து ஹைகோர்ட் கமிட்டி என்ன பண்ணால் made a proposal recommending the state government to remove the person அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போஸ் கொடுத்துறாங்க. பேஸ்ட் ஆன் த ப்ரப்போசல் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் படி அவரை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. திருப்பி அவர் என்ன பண்ண ரிமூவல் ஆஃப் சர்வீஸை சேலஞ்ச் பண்ணி திருப்பி ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டை தாக்கல் பண்ணுறாரு. ரிட்டு என்னன்னா, ரிட்டு வந்து டிசைட் யார் டிசிப்ளினரி கமிட்டியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் இருந்தாங்களோ, அதாவது டிசிப்ளினரி கமிட்டியோட மெம்பராக இருந்தாங்களோ, அவரே வந்து ஹைகோர்ட் அதாவது ஜுடிஷியல் கெப்பாசிட்டியில் அந்த கேஸை டிசைட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அது என்ன ஆகுது, அது வந்து இட் வாஸ் சேலஞ்ச்டு பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேக்ஸிம்ஸ் அப்ளை பண்ணி திருப்பி அவர் போட்ட அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணிவிட்டு திருப்பி ரெமிட்டட் பேக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இப்போது லீகல் மேக்ஸிம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்த வரைக்கும் எல்லா லீகல் மேக்ஸிமே அப்படியே வந்து அப்ளை ஆகுதா, அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை. லீகல் மேக்ஸிம்ஸ் வந்து என்ன, do not have legal force but when court use them in determining legal matters or the the legislatures adopts in enacting legislation, they taken on shape of law and serve as the foundation of the sound judgments அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லீகல் மேக்ஸிம்ஸ் எல்லாமே வந்து என்னது, ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கண்டிஷன்ஸில் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது லீகல் மேக்ஸிம்ஸை மட்டுமே அந்த என்டையர் கேஸையும் வந்து டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஓகே, நான் அதோடு முடிச்சுருவோம். தேங்க்யூ ஃபார் ஆல் அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் ஃபார் ஆல் யுவர் சக்ஸஸ். ஐ தேங்க்யூ. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவன் கிருபையால் நம்முடைய பயிற்சியை முடித்துள்ளோம். மீதி இருக்கும் நாட்களில் உங்கள் கவனத்தை உங்கள் ப்ரிப்பரேஷனில் நல்லா காமிச்சு வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். முயற்சி பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.